ஓகே ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் தேர்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா, லைக் வந்து ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் யார் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ல இருந்தாங்க, அது விமன்ல, அதாவது விமன் கேட்டகரியில யார் ஏறினாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வர மாதிரி நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அதான் நீ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீடியா அண்ட் டெமோக்ரஸி அது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மீடியா அப்படின்றத பற்றி மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாததுனால அது இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். புக் பேக் மட்டும் பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். ஸோ அது இப்போ நம்ம அதனால வந்து பார்த்தோம்னா எது முக்கியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, யூனிட் 1 பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதுல எது முக்கியமா அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோட்ஸ் பாருங்க. டு கால் விமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் ஏ லைபல், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் ஏதோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம படிச்ச மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஃபீல் ஸோ கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா எங்கனால பார்த்துருப்பேன், அதனால தான் டக்குன்னு அது தோணுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தியோட கோட்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் இது தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமானது அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் எம்பவரிங் விமன் வித் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் necessary to participate fully in the development process அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is one of the most important means of empowering women with knowledge, skills அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தையோட கூட முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் தென் அதாவது 40 years ago 40 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா UDHR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லைங்களா. ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸோட இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த UDHR. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றத பார்க்கணும். 40 வருஷத்துக்கு முன்னாடியே யாருன்னு பார்க்கணும், UDHR. ஸோ வேற எப்படி இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UDHR அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒன்றும் கிடையாது. ஒரு பெண் குழந்தைய வந்து நம்ம படிக்க வச்சோம்னா அவங்க வந்து ஒரு வளர்ந்து படிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லபடியா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எக்கனாமிக் லெவல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கத்துக்கிட்டதை விட அந்த குழந்தை ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அவங்க குழந்தைக்குலாம் அதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து இன்னும் வந்து எஜுகேஷன் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பெண் படிச்ச ஒரு தலைமுறையே வந்து பாத்தீங்கன்னா இதாகும் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இது பாருங்க, இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இதுல ஆட் மேன் அவுட் மாதிரி கேட்கலாம். ஸோ எஜுகேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், கிரீட், ரிலிஜன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா essential factors அப்படின்னு சொல்றாங்க women empowerment. So education gives one the ability to think wisely and take thoughtful decision. ஓகேங்களா, ஸோ ஒருத்தவங்க வந்து நல்ல அறிவா சிந்திச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக எஜுகேஷன் வந்து முக்கியம். ஸோ அந்த ஒரு இதை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி இருக்கு அப்படின்னா அந்த சொசைட்டி எப்போ ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெண்டர் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அது உருப்படவே உருப்படாது. ஓகேங்களா, நெவர் பி எம்பவர்டு. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் கிடையாது, கேஸ்ட், கிரீட், ரிலிஜன் இதை பேஸ் பண்ணி பண்ணாலுமே என்னது சொசைட்டி எம்பவர் ஆகாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எம்பவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா, விமன் எம்பவர்மெண்ட் இல்லாம ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு சொசைட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா
அதே மாதிரி கேஸ்ட், கிரேட், ரிலீஜன் அந்த மாதிரி எக்ஸெட்ரா இதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பாருங்க. ஏன் பாக்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கூட விடாம படிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் ஸோ பாக்ஸ்ல இது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை, ஃபேக்ட் மட்டும் படிச்சுட்டு போலான்ட்டு அழகா இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல ஸ்டேட்மெண்ட்ல அழகா கேட்டுருவாங்க. கேட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே லோயஸ்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் அப்படின்னும் போது பாக்ஸ் மற்றது நீங்க படிச்சு நீங்க மனப்பாடம் பண்றீங்கன்றத விட அந்த பாக்ஸ் வந்து படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க 5 கொஸ்டின் ஃபுல்லா பாக்ஸ் வந்து சாரி அந்த லோயர் இருந்து கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் வந்து எடுத்து கூட பாருங்க, நிறைய அந்த பாக்ஸ் ரிலேட்டட்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா the sustainability and progress of all regions depend on the success of women across the globe. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னா அந்த ரீஜனோட ப்ராக்ரஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உமன் வந்து சக்சஸ் அடையிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பராக் ஒபாமா இருப்பார் இல்லையா? ஸோ அந்த பராக் ஒபாமா ஃபார்மர் பிரசிடென்ட் இருக்கா இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது யூஎன் ஜெனரல் அசம்பிளில 2012 அப்போ வந்து கோட்ஸ் பண்ணியிருப்பாரு. என்னன்றமா சொல்லியிருப்பாரு, இது ஆக்சுவலி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். the future must not belong to those who believe women. It must be shaped by girls who go to school and those who stand for a world where our daughters can live their dreams just like our sons. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, பராக் ஒபாமா. ஸோ எப்ப சொல்லியிருப்பாங்கன்னு கேட்பாங்க, 2012. ஸோ எந்த இதுல சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு ஸ்டேஜ்ல எந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க, என்ன சொன்னாங்க. ஓகேங்களா? எங்கே ஏன் எப்போது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க, எங்க சொன்னாங்கன்றது நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பராக் ஒபாமா என்ன பண்ணுவாரு, 2012 நடந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது விமனை புள்ளி பண்றதுன்னா என்னது, லைக் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து டீஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு, கஷ்டப்படுத்துறவங்களுக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புள்ளி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர் வந்து கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி வந்து எப்படி ஷேப் பண்ணும், ஒரு வேர்ல்டு வந்து எப்படி ஷேப் பண்ணும், ஒரு நேஷனை வந்து எப்படி ஷேப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்கூலுக்கு போகணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட கனவு பழிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டியோ இல்ல ஓல்ட் நேஷன் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து எது ப்ரொவைட் பண்ணுதோ அங்கதான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர் வந்து அதாவது ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எம்பவர் பண்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் பராக் ஒபாமா. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் யூஎஸ்ஏ. இது ஓகேங்களா? இது இந்த பாக்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஓகே, இதை பாத்தீங்கன்னா அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். ஓகேங்களா? ஏன் ஃபீமேல் எஜுகேஷன் வந்து ஏன் முக்கியம், ஏன் அது எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். எஸ், 8 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த 8 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து மிஸ்மேட்ச் பண்றது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த 8 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா மீதி எல்லாமே இது பண்ணிடலாம். ஓகேங்களா? மற்றபடி உள்ளார இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, அது என்னன்னு மட்டும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் லிட்ரஸி. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா அதாவது வேர்ல்ட் லெவல்ல படிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, ஆம்பளைங்களும் படிக்காம இருப்பாங்க, பொம்பளைங்களும் படிக்காம இருப்பாங்க. அதுல நியர்லி பாத்தீங்கன்னா 63% பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான் அந்த மாதிரி இல்லிட்ரேட்டா இருக்காங்க. ஸோ 100%ல பாத்தீங்கன்னா 63% யாரா இருக்காங்க, விமன் வந்து படிக்காதவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்கறது, லிட்ரஸி ரேட்டை புஷ் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ரீஜன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சில இடம்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா நேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் பண்ற நேஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் லெவல்லயும் சரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை டெவலப் ஆகுறதுக்கு எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ஈக்குவலா எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த எத்தனை பர்சன்ட் கேட்கலாம், ஸோ 63%. ஓகே, ஹியூமன் டிராஃபிக்கிங் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னாலே அதுல ஃபர்ஸ்ட் வந்து வர்றது பாத்தீங்கன்னா வல்னரபிள் பர்சனா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க ஈஸியா போய் அவங்களை கடத்துறவங்களா தான் இருப்பாங்க, கடத்த முடியறவங்களா தான் இருப்பாங்க. அதுல யார் மெயினா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களும்
பெண்களும் தான், 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் மோஸ்ட் வல்னரபிள். ஸோ வந்து நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம், எத்தனை கேசஸ் நம்ம பார்க்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னது ரொம்ப ஒரு இதாக தான், எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் அட்டம் மர்டரா இருக்கட்டும், ரேப் கேசஸா இருக்கும், கடத்திட்டு போறதா எதுவாக இருந்தாலும் பெண்களை பேஸ் பண்ணி தான் இருக்குமே. நிறைய கேசஸ், ஒரு 100 கேஸ் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கேஸ் 3 கேஸ் தான் என்னது ஆண்களை சம்மந்தப்பட்டதா இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து ஆண்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லலை, பட் மேக்சிமம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இது நான் வந்து சொல்லலை, என்ன சொல்றாங்கன்னா யுனைடெட் நேஷன் இன்டெலிஜென்ஸ் இப்போ ப்ராஜெக்ட் இருக்காங்களே அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த விமன் பாத்தீங்கன்னா அண்டர் எஜுகேட்டட், அதே மாதிரி புவராகவும் இருப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து சரியான படிப்பும் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையிலும் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கு வல்னரபிளா இருக்காங்க விமன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதனாலதான் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில்லாச்சும் அவங்க இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம நிறைய படத்துல கூட பார்த்துருப்போம், இந்த படிக்காத பொண்ணுங்க தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு அனுப்பிவிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ வேலைக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்ன அப்படின்னு கூட இது பண்ணாம என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. பட் இதே படிச்ச பொண்ணுங்களா இருந்தா அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து 100 படிச்ச பொண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு 95 பொண்ணுங்களாச்சும் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. எடுத்தோடனே அவங்க போய் ஜாபுக்குன்னு கூப்பிட்டோடனே போயிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து யோசிப்பாங்க, போலாமா வேணாமா, அதுல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டவங்களா நல்லவங்களா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நார்மலா போற இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னாவே. ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாவே என்னது லவ் பண்றது வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து இப்போ படிச்சுட்டவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல அவங்கள பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. யாரா இருந்தாலுமே அட்லீஸ்ட் போட்டோஸ் பாக்குறதுக்காக பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது அவங்க படிச்சாங்க அப்படின்றதுனால தான் அவங்கள பத்தி செக் பண்ணி பார்க்கலாம், அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது வருது. இது படிக்காத பொண்ணுங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க டக்குன்னு அதை பத்தின தெரியாது, வேலைக்கு கூப்பிட்டு போறவங்க மொத்தமா எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்னோசன்ட் அந்த ஒரு இன்னோசன்ஸ்லயே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து படிப்பு முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சாங்கன்னா ஹியூமன் டிராஃபிக் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா ஒழிக்க முடியாது, பட் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஓல் லெவல்ல பார்க்கும்போது விமன் வந்து ஓட்டர்ஸ் லெவல்ல தான் வச்சிருக்காங்க. இவங்க ஓட் பண்றதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ பொலிட்டிக்கல் லெவல்ல இவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா வேட்டிக்கன் நினைக்கிறேன். ஸோ வேட்டிக்கன்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே விமனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து ஓட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கூட கிடையாது, கார் அவங்க ஓனா வச்சுக்க முடியாது, ரிவர்ஸ் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட இதுல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஈவன் வந்து நம்ம இந்தியாவிலே ராஜ்யசபாவுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ராஜ்யசபால 33% வந்து அந்த இதுக்காக ஒப்புதல் வாங்குறதுக்கே இன்னும் பாத்தீங்கன்னா மூவ் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம 11th படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா லெவல்ல பாத்தீங்கன்னா என்னது அவங்களை வந்து கீழவே வச்சிருக்கணும், ஓட்டர் லெவல்லே வச்சிருக்கணும், அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, யுனைடெட் நேஷன் விமன்ஸ் ப்ரோக்ராம் ஆன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ஓகேங்களா. விமன்ஸ் ப்ரோக்ராம் ஆன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன், அதாவது பாத்தீங்கன்னா விமன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் வகையிலும் சரி, ஒரு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் சரி விமன் வந்து போகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஜஸ்ட் தட் சிவிக் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ஆல் அரௌண்ட் எம்பவர்மெண்ட் வில் ரெடியூஸ் திஸ் கேப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிவிக் எஜுகேஷன் ட்ரைனிங், அதே மாதிரி அங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே, ஒரு இடத்துல மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட் கொண்டு வந்தோம்னா இந்த கேப் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்து விமனும் என்ன பண்ணுவாங்க, போய் பொலிட்டிக்கல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்ன, எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து த்ரைவிங் பேபிஸ். ஓகே, அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் பத்தினது மட்டுமே ஒரு யுனைடெட் நேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் எஜுகேட்டட் மதர்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஸ் லைக்லி டு சர்வைவ் பாஸ்ட் த ஏஜ் ஆஃப் 5 அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது லாஜிக்கலாவே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு இதுதான். ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படிச்ச அம்மாவோட குழந்தை என்ன பண்ணும், ஒரு பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்காத அம்மாவோட குழந்தைய கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 மடங்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 வயசு தாண்டி போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஒரு
படிச்ச அம்மாவா இருந்தா அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கிட்ட எஜுகேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருவி இருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டே போனா கூட இதை படிக்காத அம்மா வந்தா என்ன பண்ணுமா, அவங்களுக்கு வந்து வேலை எங்கேயுமே கிடைக்க முடியாது. ஒரு அடிமட்டத்தனத்துல பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கலாம், வீட்டு வேலை அப்படி இப்படி செய்யலாம். சோ அது எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிச்சு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும், கஷ்டம் தான் இல்லையா. இது ஒரு படிச்ச பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க, எங்க போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நான் சொல்ல வரல எடுத்த உடனே. பட் கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு இது இருக்கும். ஓகேங்களா. ஏதோ ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். படிச்சிருக்காங்க அப்படின் போது பாத்தீங்கன்னா, படிக்காத பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 50% சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சோ அதனாலதான் வந்து இப்படி சொல்றாங்க. சோ எஜுகேஷன்றது இந்த இடத்துலயும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லேட்டர் மேரேஜ். ஓகேங்களா. சோ அதாவது பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸா இருப்பாங்க இல்லையா. சோ அவங்கள பாத்தீங்கன்னா 1 in every 3 girls, அதாவது பாத்தீங்கன்னா 3ல ஒரு பொண்ணுங்க என்ன பண்றாங்க, அவங்க 18 வயசுக்கு வரதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா. சோ அதே வந்து எஜுகேஷன், இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 years அதுல வந்து டிலே பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. சோ அப்படின்னா என்னது, 22 வயசு, 22, 23 வயசுல கல்யாணம் பண்ற அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படும். அந்த பொண்ணு 10th 12th அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு அது போகணும். அந்த பொண்ணு நல்லா படிச்சிச்சுன்னா அவங்க ஃபேமிலி நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு அதாவது வந்து 7 or ஒரு 7 இல்லைன்னா இன்னும் ஒரு அதுக்கு மேல ஒரு எஜுகேஷன் அத்தனை வருஷத்துக்கு மேல எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தன்னாலவே பாத்தீங்கன்னா வெட்டிங் ஒரு 4 years வரைக்கும் கூட டிலே ஆகுது. ஸோ எஜுகேஷன் வந்து லேட்டா மேரேஜ் பண்றதுக்கு பார்த்தோம்னா ஒரு உதவியா இருக்கு. அதுவும் வந்து ஒரு இதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இன்கம் பொட்டன்ஷியல். ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் வந்து ஒரு பொண்ணோட எர்னிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. உண்மைதானே. ஸோ படிக்காத பொண்ணு என்ன பண்ணும், மேக்சிமம் போனீங்கன்னா கூலி வேலைக்கு போவாங்க, வீட்டுல சாமான தேய்க்க போவாங்க, வேற ஏதாவது கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு அடிமட்ட லெவல்ல பாத்தீங்கன்னா வேலை செய்ய போவாங்க. ஸோ அப்ப அவங்களோட சம்பளம் எவ்வளவா இருக்கும், ஒரு 500 ரூபா, 1000, 2000, ஸோ மேக்சிமம் 5000 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு படிச்ச பொண்ணு ஏதோ ஒரு இடத்துக்கு வேலை போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த அடிமட்ட வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க ஒரு செக்ரட்டரி மாதிரி கொடுக்கலாம், பிஏ மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சின்ன வேலை, அந்த பொண்ணு வந்து மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படின் போது பாத்தீங்கன்னா அவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அர்பன் ஏரியாவும் கம்பேர் பண்ணும்போது 7,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அதை விட கம்மியாலாம் யாரும் இப்போ கொடுக்கறது கிடையாது. அதுதான் உண்மை. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது இவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன ஆகுது, அந்த எஜுகேஷனால ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ இருக்கு இல்லையா. சோ யுனெஸ்கோ அப்படின்றது பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. இதோட பாத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க. ஓகேங்களா. யுனெஸ்கோ எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, a single year of primary education has shown to increase a girls wages later in life by 20%. ஓகேங்களா. சோ அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு ஏற ஏற, அதாவது ஒரு சிங்கிள் இயர்ல அவங்க படிக்கிற பிரைமரி எஜுகேஷன், அதுவும் பிரைமரி எஜுகேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட வேஜ், அதாவது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கூலி பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். இதை பாத்தீங்கன்னா ஓகே 1வது முடிச்சு 2வது போறாங்கன்னா அவங்களோட கூலி 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு மாதிரி செஞ்சு ஒரு பெர்சன்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. ஸோ சிங்கிள் இயர் 20%. இது பாத்தீங்கன்னா யார் இதை அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம், யுனெஸ்கோ. ஓகேங்களா. அதே மாதிரி யுனெஸ்கோவோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்கலாம், இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ராஸ்பரிங் ஜிடிபி. ஓகேங்களா. ஸோ ஜிடிபி, ஸோ ஜிடிபி அப்படின்னா என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபியோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, when 10% more women attend school, GDP increases by 3% on average. ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா 10% women வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா ஜிடிபி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதான் அவரேஜ். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, படிக்கும் போது அவங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போகும்போது அவங்களோட இதுலயும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் அவங்க பே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, டாக்ஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு கன்சியூமர் லெவல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய பணம் இயர்னிங் இருக்கு அப்படின் போது அவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு ஜிடிபி பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க டாக்ஸ் அது மூலியமா பே பண்றாங்க, அது மூலியமா ஜிடிபி என்ன இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி ஆகும். ஸோ அதே மாதிரி
நிறைய விஷயத்துல சும்மா ஒரு லாஜிக்கா வந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது படிக்காத பொண்ணுங்களா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கம்மியான சம்பளம் வரும், அவங்களால அதிகமா வந்து ஒரு எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படின் போது பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம வந்து அப்படி என்ன கம்மியாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு எடுத்துக்கூடாது. அந்நியன் படத்துல சொல்ற மாதிரி ஒருத்தங்களுக்கு 10 பைசானா தப்பானா தப்பு இல்ல, இதே வந்து 100 பேர்கிட்ட இருந்து 10 பைசா வாங்க வந்து தப்பா இல்லையா அப்படின்னு கேட்பான் இல்லையா. ஸோ அந்த மாதிரிதான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம வீட் லெவல்ல எடுக்கும்போது நம்மளுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியா தெரியும். பட் இது ஓல்டு லெவல்ல எடுத்துட்டோம்னா யோசிச்சு பாருங்க. ஸோ யூடியூப்லயும் இதே மாதிரி தான் நிறைய பேர் பணம் பறிச்சு இப்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சோ நான் கஷ்டத்துல இருக்கேன், ஒரு 10 ரூபாய் ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் போடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து மட்டும் இப்ப பாவம் பாக்குறவங்க ஒருத்தங்க 10 ரூபாய் போடுறான்னு வச்சுக்கோங்க, யூடியூப்ல ஒருத்தங்க மட்டும் தான் இருப்பாங்களா, 100 பேர் போட்டா கூட எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா. சோ அதுதான். ஓகேங்களா. சோ அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். சரி, ஓகே. அடுத்து பாவர்ட்டி ரிடக்ஷன். ஓகேங்களா. சோ இப்போ வந்து விமனுக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவலான ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷன் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படின்னு வந்து என்னது, அவங்களோட ஏர்னிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏர்னிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது, அவங்களோட பாவர்ட்டி லெவலும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். பாவர்ட்டி கம்மியாயிட்டு அவங்களோட எக்கனாமிக் லெவல் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு பெண் வந்து வீட்டுல மட்டும் இருக்காங்க அப்படின்னா ஆண் வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு வச்சுக்காங்களா. 5000 ரூபாய் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் வாழ முடியும். இதே அந்த பொண்ணு வந்து படிச்சிருக்கு, நல்லாவே படிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த பொண்ணு போய் மினிமம் அதுவும் ஒரு 5, இவர் வந்து ஒரு 15,000 எடுத்துக்கலாம். அந்த மினிமம் ஒரு 5,000 அந்த பொண்ணு சம்பாதிக்கணும்னா அந்த 5,000க்கான ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து படிக்கிறதுனால இந்த இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியணும். ஏன்னா அடுத்த முறை நீங்க எடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க புக் எடுத்து இந்த ஒவ்வொரு லைனா இங்க ஏதாவது விட்டுருப்போமா, ஒரு டைம் படிச்சு பார்க்கலாமான்னு உங்களுக்கு தோணும் இல்லையா. சோ அது தேவையில்ல. நான் சொல்றது கேட்கும்போது ஓகே இதுதான் கொடுத்துருக்காங்களா, ஓகே நம்ம ஜஸ்ட் இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போலாம், நீங்க படிச்சுட்டு போவீங்க. அதனாலதான் நான் வந்து இங்க கத்தி அந்த எல்லாம் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்றதுலாம் தேவையில்ல. ஜஸ்ட் நான் லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா. சோ இதுல முக்கியமானது அதுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். பட் வந்து மொத்தமா ஃபேக்ட் மட்டும் படிச்சுட்டு போறதுல எந்த யூஸும் கிடையாது. ஜஸ்ட் என்ன லாஜிக் என்ன எதுக்காக சொல்றாங்கன்னு தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு உங்க மைண்ட்ல வந்து சப்போஸ் ரிவைஸ் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்காக தான் நான் இதை வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் கேட்டுட்டு ஓகே இதுதான் இவ்வளவுதான் விஷயம் இருக்கா, ஓகே அது அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க படிக்க தேவை கிடையாது. ஏன்னா நீங்க கேட்டுட்டீங்க. ஜஸ்ட் போய் அந்த ஃபேக்ட் என்ன சொல்ல வராங்களோ, இந்த 10%, 23% இது மாதிரிலாம் இருக்கு, அந்த பெர்சன்டேஜ் மட்டும் நீங்க திரும்ப படிச்சிட்டீங்கன்னா இந்த லெசனே முடிஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸி தான். பாயிண்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான் இதுல. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ சாவித்ரிபாய் பூலே நிறைய நம்ம படிச்சிருப்போம். INM-லயும் வரும், தமிழ்லயும் வரும், பாலிட்டிலையும் வரும். ஓகேங்களா. ஸோ சாவித்ரிபாய் பூலே அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அட் த ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஃபீமேல் டீச்சர், அவங்களே தான் நடத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜோதிராய் பூலே, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலேயோட ஹஸ்பண்ட். ஓகேங்களா. இவர் தான் பாத்தீங்கன்னா விமன் எஜுகேஷனுக்காக ரொம்பவே போராடி இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஓகேங்களா. ஸோ அவரும் அவங்க ஒய்ஃபான சாவித்ரிபாய் பூலேவும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள் 1848 ஓபன் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க டீச்சரா போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இது பார்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. கேட்டிருப்பாங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சூப்பர். இந்த அருந்ததி வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்லிருக்கேன். வேற யாருன்னு பாத்தீங்கன்னா ஓகே இது பாருங்க, ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் INC இது கேட்டிருக்காங்க. இதே கேட்டிருப்பாங்க, டக்குனு எனக்கு எதுவும் தெரியல. இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இது கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே இதுக்கும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரி ஞாபகம், பட் இது கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாக்ஸ். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து வேர்ல்ட் லெவல்ல முக்கியமானது. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் ரெண்டுமே நீங்க நல்லா படிச்சு பாத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ இதுல எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது, ஃபேக்ட் தான். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து நீங்க படிச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம். இதுல இருந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா
ஃபேக்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வந்து ஏன் இவ்வளோ புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்மன் அவ்வளோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்து ஆண் படிக்கக்கூடாது, ஆண் தான் படிக்கணும், பெண் வந்து படிக்கக்கூடாது அப்படின்றதுலேயே பார்த்தீங்கன்னா பெண்ணோட எஜுகேஷன் கம்மியாயிடுது அங்கே ஒரு இன்இக்வாலிட்டி காட்டும் போது. ஸோ அந்த ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா சோசியல் லெவலில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் லெவலில் ரிலிஜன் லெவலில் ஒதுக்கி வச்சாலும் அந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி எக்கனாமிக் லெவலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஹையர் சொசைட்டியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு படிக்க போனால் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவோம், எக்கனாமிக் லெவலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதும் ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி எக்கனாமிக் லெவலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க தினசரி அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது எப்படி வந்து குழந்தைங்களை படிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களே படிக்க வைக்க அனுப்பாதப்ப பெண் குழந்தைங்களை அவங்க அனுப்புவாங்களா? ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு ரீசன். அதுதான். அப்புறம் அதை தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிக்காங்க பாருங்க. ஆக்குபேஷன் ஆஃப் கேர்ள் சைல்ட் இன் டொமஸ்டிக் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வீட்டு வேலைங்களை செய்யறதுக்கு குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை அனுப்புறாங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கம்மியா வந்து அட்மிஷன் போடுறாங்களே, அதுவும் ஒரு காரணம் அப்படின்றாங்க. லோ ரிட்டென்ஷன் ரேட் அண்ட் ஹை ட்ராப் ஆஃப் ரேட். ஓகேங்களா? ஸோ அவங்க அதை வந்து ஒரு 1வது 2வது வரைக்கும் படிப்பாங்க. 5வது வரைக்கும் படிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12வது, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா 10வது வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா 12வது, அவ்வளோதான். 12வது வரைக்கும் படிச்சது போதும், அவ்வளோதான், முடிச்சு கல்யாணம். ஸோ இந்த மாதிரி ட்ராப் அவுட் ரேட்டு, ரிட்டென்ஷன் ரேட் இது எல்லாமே லோவாக இருக்கு. சரி, ட்ராப் அவுட் ரேட் ஹை, ரிட்டென்ஷன் ரேட் லோ, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப புவரா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சென்சஸ் எடுக்கும்போது 1951 2011, ஸோ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 2011 தான், இன்னும் எடுக்கல நம்ம 2011க்கு அப்புறம். ஸோ அப்படின்னும் போது அப்போ ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து மொத்தமா எவ்வளவு பெர்சன்ட் இருக்காங்க, மேல் எவ்வளவு படிச்சிருக்காங்க, ஃபீமேல் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒரு லிட்ரஸி கேப்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு மேலோட்டமா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 1951ல 1961 71 81 91, ஸோ 2001 11, ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி வருது 51 61 71 சொல்லிட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ லிட்ரஸி ரேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்டா பார்த்துக்கோங்க 2011ல எவ்வளோ, ஒரு லாஸ்ட் ஒரு 3 ரொம்ப மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 இது வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். மற்றது வந்து கொஞ்சம் மேலோட்டம் வரை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த பெனிஃபிட் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த பெனிஃபிட் ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா 4 பாயிண்ட் கொடுத்து இது எதுல அது எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்க இதை படிச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உமனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் பெனிஃபிட் அப்படின்னும் போது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் விமன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கேர்ள்ஸ் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு விமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இன்க்ரீசிங் பதிலாக டிக்ரீசிங் கொடுத்தாங்கன்னா என்னது, டிக்ரீஸ் பண்ணா எப்படி எம்பவர்மெண்ட் ஆகும், ஆகாது இல்லையா? ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி ஸோ படிக்கும்போது ஒரு லாஜிக் தட்டும். ஓகே, அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா it is estimated that companies with 3 or more women in senior management functions score higher in all dimensions of organizational performance அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒரு 3 இல்ல அதுக்கு மேல விமன் சீனியர் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட்ல விமன் சீனியர் மேனேஜ்மெண்ட்ல விமன் வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹைக்கு பதிலாக லோ ஸ்கோர் லோயர் இன் ஆல் டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னும் போது அந்த பெண்களுக்கு எதிராக இருக்கு. ஸோ பெண்களுக்கு எதிராக கொடுக்க வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னும் போது நீங்க வந்து என்ன பண்ணலாம், அது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கன்னா ஒரு லாஜிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபேக்ட் பேஸ் பண்ணி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்கன்னா அந்த மாதிரி லாஜிக் தான் வந்திருக்கும். ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி விமன் ஆர் பெய்ட் லெஸ் தன் விமன், இது வந்து லாஜிக் தானே. இங்கே எப்படி கேட்கலாம், விமன் ஆர் பெய்ட் மோர் தன் மென் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது உண்மையா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். அதனால விமன் ஆர் ஓவர் ரெப்ரஸன்டேஷன்
சரி, ஓவர் ரெப்ரசன்டட் இன் இன்ஃபார்மல் அண்ட் வல்னரபிள் எம்ப்ளாய்மெண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மெயினா வந்து உமன் அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு ஆபீஸ் எடுத்துக்கிறீங்க, அங்க கழுவுறவங்க கூட்டுறவங்க எல்லாம் எங்கேயாவது, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 100%ல 99% பாத்தீங்கன்னா விமன் தான் இருப்பாங்க. ரைட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க ஓவரா ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்ஃபார்மல் வேலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வல்னரபிளான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா விமனை தான் மேக்ஸிமம் ஓவர் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க மேன் கொடுக்கும்போது அப்படியே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு தட்டும் இல்லையா. சரி, ஓகே. ஸோ சப்போஸ் அப்படியுமே கூட இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாம தமிழ் வெர்ஷனுக்கு வந்துருங்க. தமிழ் வெர்ஷன் நீங்க கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களே அதுல பாத்தீங்கன்னா இன்னும் பக்காவா உங்களுக்கு புலப்படும். ஓகேங்களா? ஸோ வந்து சூப்பராகவே தெரியும். அது மூலமா இன்னும் நீங்க வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அவ்வளவுதான், இது ஆக்சுவலி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஸோ இதுல மெயினா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மெயினா இந்த பாக்ஸ் வந்து பாத்துக்கணும். ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் அவங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா, அதை பாத்துக்கணும். ஸோ ஒரு கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்பதான் இதுல முக்கியமானது அப்படின்னு சொல்லும்போது இதுதான். ஓகேங்களா? இதை பார்த்தாலே போதும். இதை பார்த்துட்டு புக் பேக் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எது வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கான கான்சிக்வன்ஸ் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். புவர் மெட்டர்னல் ஹெல்த், greater insecurity for men, the spread of HIV AIDS, lower literacy for women. ஓகேங்களா? இதை பார்க்கும்போதே தெரியும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டினால வர கான்சிக்வன்ஸ் எது இல்லை அப்படின்றாங்க. இது பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. ஸ்ப்ரெட் ஆஃப் HIV AIDS வந்து இதுல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நோய்க்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஓகேங்களா? ஸோ அப்படின் போது பாத்தீங்கன்னா இதுதான், இது இஸ் நாட் ஏ கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணுவோம். அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் அன் இஷ்யூ தட் இஸ் ரிலவென்ட் டு. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற இஷ்யூ யாருக்கெல்லாம் ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் விமன். இட்ஸ் விமன் இஷ்யூ மட்டும்தானா? இல்ல. அப்ப ஆல் சொசைட்டிஸ் விமன் அண்ட் மென், மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே என்னது சம்மந்தப்பட்டதுதான். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஒன்லி, டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒன்லி. ஓகே, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆல் சொசைட்டிஸ் விமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் தான். ஓகேங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வில் ஹெல்ப் விமன் பிகம் மோர் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி எம்பவர்ட். ஸோ வந்து ஒரு விமன் வந்து சோசியலாவும் எக்கனாமிக்கலா எம்பவர்டா இருக்கணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விமன் ஒர்க்கிங் டுகெதர் டு சேலஞ்ச் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, மோர் இன்கம் சோர்சஸ் ஃபார் விமன். ஆமா, அதுவும் இருந்தாலும் ஓகே தான். இம்ப்ரூவ் அக்சஸ் டு எஜுகேஷன். ஆமா, மூணுமே இருக்கணும் இல்லையா. ஓகேங்களா? ஸோ அப்படின் போது ஆல் ஆஃப் த அபோவ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தன்னால வந்து தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து why are girls more likely than boys to miss out on secondary education in the developing world? ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் பாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் வந்து செகண்டரி எஜுகேஷன்ல டிராப் அவுட் ஆறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் ஃபீஸ் ஒன்லி பாய்ஸ் ஆர் சென்ட் டு ஸ்கூல். ஓகே, கேர்ள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹெல்ப் அவுட் அட் ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க. சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் கேர்ள்ஸ் மொபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம். ஸோ இதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதிகமாக ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, சில பையனை மட்டும் போய் படிக்க விடலாம். பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. ஒரு சில பேர் அனுப்பாம கூட இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க வேணும். அதே மாதிரி வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லி நிறைய அனுப்பிவிடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவங்களை வந்து அந்த படிப்பு வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இதுக்கும் ஆல் ஆஃப் த அபோவ் தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஜோதிராவ் பூலே இஸ் ரிமெம்பர்ட் as the champion of women's education in India. He along with his wife யாரு, சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா? சாவித்ரிபாய் பூலே என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 1848ல ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து டாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஹோல்ட் ஏ யூனியன் ஃபாரின் மினிஸ்டர் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இந்த பாக்ஸ் வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. யூனியன் ஃபாரின் மினிஸ்டர் யாரு, யூனியன் இங்க இருக்காங்க பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ் 2014ல. ஓகேங்களா? ஸோ சுஷ்மா ஸ்வராஜ். அதாவது இயர் உங்களால படிக்க முடியலன்னா கூட ஜஸ்ட் யாருன்னு பாத்துங்க. மேக்ஸிமம் இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? 99.9% கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து நேம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பாத்துங்க. அதே மாதிரி டிஜிபி ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் கிரண் பேடின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவங்க ஐபிஎஸ் ஆபீசர். டிஜிபி பாத்தீங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா.
ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் பேடி, டிஜிபி பார்த்தீங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஓகேங்களா. ஸோ கஞ்சன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் புக்கர் பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் தான் நினைக்கிறேன். அருந்ததி ராய் தான் வருவாங்க. வின் புக்கர் பிரைஸ் அருந்ததி ராய். நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுக்கு கேட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு லைட்டா எதை பார்த்தாலும் அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் முக்கியமானதா அதனால. சரி ஓகேங்களா. ஸோ யாரு? அருந்ததி. ஓகேங்களா. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து இங்க என்ன சிரிமாவோ பண்டார் நாயக் அவங்க யாருன்னு பார்த்தோம். பாத்தீங்கன்னா அந்த மேல அந்த வேர்ல்ட் லெவல்ல கொடுத்துருந்தாங்களே ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மேட்ச்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதான் சொல்றேன். ஓகே. ஜுன்கோ டபாய் பாத்தீங்கன்னா ஜப்பான், பேர்லயே தெரியுது இல்லையா, ஜப்பான். வேலண்டினா தெரஷ்கோவா. ஸோ ஓகே அதை பார்க்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா பண்டார் நாயக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. சார்லட் கூப்பர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல வின் பண்ண பொண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா வேலண்டினா, அப்ப வேலண்டினா தெரஷ்கோவா பாத்தீங்கன்னா ரஷ்யா, யூஎஸ்எஸ். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து now women are being integrated at all steps of humanitarian operation. So women and girls suffer the most from any kind of conflict in the society. So அதனால என்ன பண்றாங்க, இப்ப நிறைய humanitarian operationல விமனை வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட் தான். அடுத்து violence against women cuts across caste, class, religion, age and even education. So domestic violence is manifested in the form of feticide, infanticide, dowry murder, marital cruelty, batching, child abuse, etc. எஸ். அதாவது பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் விமனுக்கு எதிராக வருது, ஃபீட்டிசைட் பெண் குழந்தைங்களை கொள்றது, அதே மாதிரி பெண் அதை கருக்கலைப்பு இருக்கு இல்லையா, பெண் கருக்கலைப்பு, குழந்தைங்க வந்து பெண்ணாச்சா கருவிலை கழிச்சிட்டாங்க, ஃபீட்டிசைட். இன்ஃபான்டிசைட்னா பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொலை பண்றது, டவுரி மர்டர் வரதட்சணைக்காக கொள்றது, மேரிட்டல் குரியேட்டி கல்யாணம் பண்ற அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படுத்துறது, அடிக்கிறது, குழந்தைங்களை வந்து அபியூஸ் பண்ணுறது, பெண் குழந்தைங்களை மேக்ஸிமம் அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்ட், கிளாஸ், ரிலீஜன், ஏஜ், எஜுகேஷன், நீ எவ்வளவு படிச்சா என்ன, நீ எந்த கேஸ்டா இருந்தானா, இது எல்லாத்தையும் மீறியுமே கூட நடக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் நடந்தா இதெல்லாம் நடக்காது அப்படின்றது வந்து மீறி, ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இதையெல்லாம் தாண்டி வந்து இது நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை தானே, நடக்குது தானே, அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நான் சொல்லும் போது கேட்குறீங்களா அதுவே போதும். அதே மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லாதீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லாம நான் அந்த ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த பாக்ஸ் தான் முக்கியம். இந்த பாக்ஸை சொன்னாலீங்க, அந்த பாக்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அந்த பாக்ஸ் இந்த சாவித்ரி பாய் புலே அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லாக அப்படியே இயர்ஸ் வந்து டக்குன்னு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அவங்க என்னென்ன பேர் மட்டுமாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ரொம்பவே முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் மட்டும் கூட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மெயினாக இந்த 2011 இதை வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட்ன்றதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கதையாக தான் இருக்கும், பட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி தான். ஜஸ்ட் அந்த பாக்ஸஸ் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், அது புக் பேக் கொஸ்டின் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் போய் படிக்க தேவையில்ல அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் வந்து நான் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு ஆஃப் அன் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த பாக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த லெசனே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யூனிட். ஓகே ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ செகண்ட் யூனிட் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை தான் வரும். ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இதில் நிறைய அந்த அளவுக்கு வராது. ஸோ இது வரைக்கும் இதுல இருந்து கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது இந்த பாக்ஸ்ல எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஆட்மன் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படி கேட்டிருந்தாங்க மேட்ச்ல. பாருங்க அந்த மேட்ச் வந்து ப்ரீவியஸ் புக் பேக் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இங்க பாருங்க இது அப்படி கேட்டு வச்சிருந்தாங்க, ஒரு லைன் கூட மாறாம அப்படி கேட்டு வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் அப்படி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்னா கர்த்தா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்க ஸ்டாச்சு என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ வந்து எது வந்து மேக்னா கர்த்தா கன்சியூமருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, கன்சியூமர் ப்ரொடக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு சில இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளேஷன் கேட்குற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நியூ ஆக்டோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றதுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன முக்கியம் எதாவது படிக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆக்ட் என்ன, அந்த இயர் என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அமெண்ட் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ஸ் ஏதாவது பார்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கதையை தான் வரும். இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. பட் கீழே அந்த ஆக்ட் அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம சொல்றோம் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து மறக்காம மார்க் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பாய்.